அப்படியே காத்திருந்து அவர் வருகும் வேளையிலே முப்படியே வந்த முழு கலியன் தோசமதால் அந்த நீசந்தனுக்கு அழிவு வரும் வேளையிலே இந்த சான்றோர்கள் இவர் துக்கம் வைத்திடவே நீசன் வம்மிசத்தோர் நேர கூரை அறிந்து வாசமிட்டு நீசனையும் வாதைத்தாரே அவ்வினத்தோர் சீவன் போகும் வேளை செப்புவான் சாபமுண்டு காவலாய் நீரிருந்து காட்டி கொடுத்தீரே என்று சாவித்தான் சான்றோர்க்கு சத்தியில்லா நீசன் என் குடும்பத்தோர்கள் ராட்சியத்தை ஆளு மட்டும் உன் குடும்பத்தோர்கள் ஊழியங்கள் செய்து மிக ஆளுந்தப்படுவாரெனவும் அந்நீசன் சான்றோர்க்கு வீழ்ந்த மொழியாய் வீரித்து வீரைத்துரைத்தானே நீசன் சொல்லி அந்த நீசன் சோர்ந்திறந்தான் அவனும் வள்ளியுடன் பிறந்த மகன் தேசமாண்டிருந்தான் நீசனுட சாபம் நீ நீளத்தில் சான்றோர்க்கு மாய வலையாய் வளைந்தது காணன் போரே தேவரிதை அறிந்து திருமாலிடமேகிய மேவலர்கள் வந்து விளம்பினாரப்போது மாயவரை எங்கள் வழியில் வாழ் சான்றோர்க்கு பாவினீசன் சபித்த பாலிச்சாபம் கேட்டீரோ சாபத்துல்பமெல்லாம் தானுரைத்தான் அச்சுதற்கு தாமத்திருமேனி தானுரைப்பார் தேவருக்கு மன்னதிய தேவர்களே வாய்த்த புகழ் சான்றோர்க்கு அந்நீசன் சாபம் அதுவும் கூறிதான்கான் வம்புள்ள நீசன் வழக்கெல்லாம் ஏற்பதற்கு அன்புள்ள சான்றோர்க்கு அவனிட்ட சாவமது எத்தனை குற்றம் இவர் செய்து போட்டாலும் அத்தனையும் நீசன் அவனேற்க காரியம்தான் நல்லது காண் தேவர்களே நாடும் சான்றோர்களுக்கு தொல்லை வந்தாலும் தீர தொகை வைத்தலுக்கு முண்டு சோழனுக்கு சான்றோர் செய்த நன்றி மெத்த உண்டு வேளமிட்டு இருவேரை வெட்டி நான் பாரறிய நீசனுக்கு சான்றோர் நித்திரைகள் இல்லாமல் வாசல் நடை காத்ததற்கோ
வாழுதுயர சாபமிட்டான் எல்லாம் அறிவார் ஈசர் முதல் லோகம் வரை வல்லாண்மையான வாய்த்த தேவாதிகளே நாம் என்ன செய்வோம் நாட்டில் விதி வந்ததற்கு போமன்ன தேவருக்கு பெரியோன் வீடை கொடுத்து மாயவரும் அங்கே மனம் சடைத்து தானிருந்தார் வாயக்கலினீசன் வையகத்தை ஆண்டிருக்க நீசனிட்ட சாபம் நீதி சான்றோர்களுக்கு மாயவினை போலே வாளைந்தது கேளன்போரே தம்பி தமையனுக்கு சத்துரு போல்தானாகி வம்புக்கும் கோளு மானீசனோடுரைத்து அடிக்கவே கைகோலி அவனுக்கேதான் கொடுத்து முடிக்கும் வரையும் முறை முறைக்கோள் சொல்லிடுவான் இப்படியே சான்றோர் இவர்கள் நிரப்பில்லாமல் அப்படியே நீசன் அந்நீதத்தால் வேறாய் பிரித்து தான் சான்றோர் பெருத்த கீழே சமுற்றார் அறிந்துதான் நீசன் அவர்க்கு தக்கச்சனவே தாலிக்கு ஆயம் சருகு முதலாயம் காலிக்கு ஆயம் கம்புதடிக்காயம் தாளமது ஏறும் சான்றோரு காயம் தூலனுடன் அருள்வாள் தூரு வட்டிக்கு ஆயம் தாளமது காயம் தரணிதனிலே வளர்ந்த ஆலமரம் வரைக்கும் அதிக இறை வைத்தனே வட்டிக்கு மாயம் வலங்கை சார்ந்தோர் கருப்பு கட்டிக்கும் மாயம் கடுநீசன் வைத்தனே பாளிலே சான்றோர்க்கு பாடுநீசன் கொள்ளுகின்ற ஊழியங்கள் எல்லாம் ஊரைக்க கேளன்போரே பானை கேட்டு அடிப்பான் பாத நீர் கேட்டே அடிப்பான் கனத்த கற்கண்டு கருப்பு கட்டி கேட்டடிப்பான் நாறு வட்டி ஓலை நாள்தோறும் கேட்டடிப்பான் வாதுக்கு நொந்து வாய்கொண்டு கேட்டடிப்பான் நெடுமட்டை கேட்பான் நெட்டோலைதான் கேட்பான் கொண்டு வாயெனவே கூழ்வத நீர் கேட்டடிப்பான் சில்லு கருப்பு கட்டி சீரகமீட்டு ஊற்றி கொல்லைதனில் சான்றோரை கொண்டு வாயென்றடிப்பான் மீச்சு கருப்பு கட்டி மிளகு பலகாரமிட்டு
வீச்சுடனே கொண்டு வீட்டில் வா என்றடிப்பான். வட்டி கருப்பு கட்டி மானல் கருப்பு கட்டியோடு வெட்ட கருப்பு கட்டி வெண்கருப்பு கட்டியோடு தோண்டிக்கும் பாய்க்கும் சுமடதுக்கும் ஓலை வேண்டியதெல்லாம் எடுத்து விரைவில் வா என்றடிப்பான். காலை பதநீர் கண்முற்றானுங்குகளும் மாலை பதநீர் வற்ற காயும் பதநீர் கொதிக்கும் பதநீர் கொண்டு வா என்றடிப்பான். விதிக்குகந்த சான்றோர் விரைவாய் கொடுத்திடவே இத்தனையும் வேண்டி இவன் கொண்டு போனாலும் பக்தியுள்ள சான்றோர்க்கு பாடுந்துயரம் மாறாதே. பானையிலுள்ள வஸ்து பல நாளும் இப்படியே வினை கொண்ட பாவி வேண்டியவன் போனாலும் சான்றோர்க்கு நன்மை சற்று செய்ய வேணுமென்று மாண்டோர்கான் நீசன் மனதில் வைக்க மாட்டானே. உய்கொண்ட சான்றோர் உடம்புருகும் தேட்டையெல்லாம் நொய் கொண்ட நீசன் நோக பறித்தனே. இப்படியே சான்றோர் இவர் தேடும் தேட்டையெல்லாம் அப்படியே நீசன் அவன் பறித்து தின்றாலும் நியாயமுள்ள சான்றோர் நாமமது கெட்டதுண்டால் நீச குலத்தோர் விரட்டி நெடுந்தூரம் கொண்டடிப்பார். பின்னும் அந்த சான்றோரை பொல்லாதான் கொள்ளுகின்ற அந்நீதமெல்லாம் அருள கேளாயிலையே. உப்பாலுவரா உபயம் எடுத்தவரை ஒப்பமுள்ள சான்றோரை ஊழியங்கள் கொண்டடிப்பான். கூளம் வெட்ட சொல்லி கூலி கொடுக்காமல் களம்பெரிய சான்றோரை கைகொட்டை போட்டடிப்பான். சான்றோர்கள் தன்பலையில் தான் முளைத்த ஓலையெல்லாம் வீணாக நீசன் வெட்டி தாயென்றடிப்பான். வெட்டி கொடுத்தாலும் வெற்றியுள்ள சான்றோரை கட்டி சுமவனவே கை கோட்டை போட்டடித்து சுமந்தே போனாலும் தொகை எண்ணமும் கேட்டு பவந்து மொழி பேசி பணமும் மிக கெட்டடிப்பான். ஐயோ சான்றோரை அந்நீதன் செய்ததெல்லாம் வையமது கொள்ளாதே. மாதே உன்னோடு உரைத்தால் ஈசருக்கும் வேதா இவர்களுக்கும் தேவாதி வாசமுடன் பதறி வணங்கி நின்ற வேலையை போல்
நேசமுள்ள சான்றோர் நெடுநாளு மேவதறி நீசனுக்கு செய்த நீசவித வேலை ஒக்குமல்லோ புலி போல் நீசன் ஈயை போலே சான்றோர் நாய் புலி போல் நீசன் நல்லாடு போல் சான்றோர் கீரியை போல் நீசன் கிராணம் போலே சான்றோர் பாரியை போல் நீசன் பாடுத்தினான் சான்றோரை பண்டு நீசன் சபித்த பாடு சாபம் தன்னாலே விண்டுரையவண்ணம் விசையடக்கி தாழ்ந்திருந்தார் இப்படியே ஊழியங்கள் எண்ணலக்கில்லாதபடி அப்படியே சான்றோர் அவனொழியங்கள் செய்து அல்லாமல் நீசன் ஆர்க்கமுள்ள சான்றோர்க்கு வல்லாண்மையான வாரிசை இறைகள் வைத்து கரீரை பாட்ட இறை கண்ட பாட்ட இறையும் தரிசிறை காணாத தாரை பாட்ட இறையும் ஆமிசங்கள் இல்லாத அந்நீத வம்பிரையும் நேமித்து வைத்து நிலையுள்ள சான்றோரை அடித்து கைகட்டி ஆண் பெண் வரைக்குமிட்டு இடித்தடைத்து பட்டினிகள் இரவு பகல் போட்டு பெண்ணானுடைய பெருமை மீக குலைத்து மண்ணாண்ட சான்றோரை வம்பளித்து மானீசன் சான்றோரை கண்ணில் தான் காண ஒட்டாமல் வீணாட்டம் செய்து விரட்டி அடித்து மிக பம்பளித்து சான்றோரை பல சாதியின் கீழாய் தும்பளித்து வேலை தூறுபட கொண்டனே பறையன் புலையன் பகல்வரான் போகுமிடம் மறையொத்த சான்றோர் வந்தால் வீளையனவே முக்காலி கட்டி முதுகில் அடித்து மிக மிக்கான பொன்மணங்கள் வேண்டி நான் விளையனவே சான்றோர் தன் வஸ்து தரணிதனக்குயிராய் ஆனாலும் சான்றோர்க்கு ஆடி ஒரு நாள் மாறாது கோயில் சிவாலயங்கள் கூணம் சிங்காசனங்கள் நாவுலகும் கள்ளாய் நாடி மிக இருந்தாலும் சாணான்கள் எரியன சண்டாள நீசனெல்லாம் வீணாக சான்றோரை விரட்டி அடிப்பான்கான் சாணுடம்பு கொண்டு தரணி மிக ஆண்டாலும் வீணுடம்பு கொண்டு விரித்துரைந்தே வாராமல் சாணான் சாணானவே
சண்டாள நீசனெல்லாம் கோணாதுளத்தோரை கோட்டி செய்தே அடித்தான் தரணிதனில் வந்து தலையெடுத்த யாவருக்கும் மரணம் வரும் வரையும் வந்துதித்த அன்று முதல் சேனை மிக ஊட்டுதற்கும் தெய்வ சான்றோர் அமிர்தம் ஈனமதில்லாமல் யாவேற்கும் இந்தாலும் பொல்லாத நீசன் பொருதியுள்ள சந்தோரை கல்லாதான் கோடி காணவிடாதே அடித்தான் நீசன் கோடியிருக்க நிறைந்த மணிமேடையெல்லாம் வாசமுடன் சான்றோர் வஸ்து வல்லாலாகாது அப்படியும் சான்றோர் அவர் உதவி செய்திடினும் எப்படியும் சான்றோர்க்கு இடுக்கமது மாறவில்லை எவரவர்க்கும் சான்றோர் ஈந்து மிக வந்தாலும் அவர்களுக்கு நீசன் அனு போலுறவுமில்லை பாலதிய சான்றோர் பாடுந்துயரம் கண்டிருந்து மாலதிய கோபமுடன் மானீசனை பார்த்து இங்கே சான்றோன் அங்கே அந்த 7வது நிலை சான்றோனாக பிறந்தவன் அங்கே அந்த குட்டையில் மண்ணெடுத்து போட மாட்டேன் என்று நான் உயர்ந்தவன், நான் தியானம் செய்தவன், நான் தவம் செய்பவன், நான் மிக சிறந்தவன், நான் குட்டையில் மண்ணெடுத்து போட மாட்டேன், எந்த படையை வேண்டாலும் வெட்டி அறுப்பேன், ஆனால் குட்டையில் மண்ணெடுத்து போட மாட்டேன் என்று அவன் அங்கே நின்ற காரணத்தால், அவன் செய்த தவறு காரணத்தால் இங்கே அவன் 2 அறிவுகள் கீழிறங்கி கீழான நிலையில் அவன் பிறக்கின்றான். இங்கே வாயில் காப்பவனாக இருக்கின்றான். வாயில் காப்பவனாக நிற்கும் போதும் அவன் என்ன செய்கின்றான்? அவனுடைய அந்த சூழல் என்னாகின்றது? அவன் அந்த வாயில் காக்கும் போது அவன் தூங்கி விடுகின்றான். இது ரொம்ப நம்ம தெரிஞ்சு நம்மளுடைய வேலையை நாம் சரியாக செய்ய வேண்டும். நம்மளுடைய வேலையை நாம் கருத்தாக செய்ய வேண்டும். என்ன வேலை நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த வேலையில் நாம் முழு கவனமாக நாம் செயல்பட வேண்டும். அங்கே அவர்கள் அப்படி செயல்படவில்லை. என்ன செய்தாலும் அவர்கள் சுவாசமிட்டு நீசனையும் அதாவது அப்படியே காத்திருந்தார். வருகும் வேளையிலே எப்படியே வந்த முழுக்கலியன் தோஷமதால் அந்த நீசன் தனக்கு அழிவு வரும் வேளையிலே இந்த சான்றோர்கள் இவர்கள் தூக்கம் வைத்திடவே தூங்கிட்டாங்க. அறியாம தூங்குறது. ஒரு மனுஷன் நம்ம கார் ஓட்டிட்டு இருக்கிறோம், நமக்கு அறியாம நம்ம தூக்கம் வரும். இது இயற்கை தான். தூக்கம் நாம் என்ன வேலை செய்து கொண்டு நான் கார் ஓட்டிட்டு இருக்கிறோம், இல்லை வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம், இப்போ நம்ம தூங்கலாமா? நான் உடனே என்ன செய்ய வேண்டும்? தூக்கம் வந்த உடனே அதை இப்போ நிறுத்தி அந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? இது சிறிது நேரம் தூங்க வேண்டும். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணி அந்த உடலை சுறுசுறுப்பாக்கி நாம் இருக்கணும். இங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? தூங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு? உடனே அந்த நீசன் சாபம் கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்றார். இங்கேயும் என்ன சொல்லுகின்றார்? அந்த நீசன் தான் காரணம் என்று சொல்லுகின்றார். இங்கேயும் சான்றோன் தான் காரணம். ஏன்னா அவர்கள் அவர்களுடைய வேலையை அவர்கள் சரியாக செய்திருக்க வேண்டும். அவர்கள் தூங்கி விட்டார்கள். அதனால அந்த அரசன் கொல்லப்படுகின்றான் அப்படின்றத சொல்றாங்க. அவன் சீவன் போகும்போது சாபம் இடுகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் அந்த யாருடைய சாபம்? நீங்க ஒரு வாழ்க்கையில இது நிறைய விஷயம் நம்ம அடிக்கடி சொல்லிட்டே வந்திருக்கிறோம். அங்கே ராவணன் சாகும் போதும் கேட்கின்றார், அங்கே துரியோதனன் சாகும் போதும் கேட்கின்றார், இரணியன் சாகும் போதும் கேட்டு நீங்கள் சாவதற்கு யார் காரணம்? சூரன் சாகும் போதும் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் சாவதற்கு இன்னொருத்தன் தான் காரணம் என்று சொல்லுகின்றார்கள். இல்லையா? உண்மை இல்லையா? அதான் இங்கே இந்த சான்றோர்களுக்கு இதே நிலைமை தானே. அதை இவர்கள் என்ன இவர்களுடைய வேலையை இவர்கள் சரியாக செய்திருக்க வேண்டியது. தூக்கம் வந்து விட்டது என்று சொல்லுகின்றார்கள். தூக்கம் வந்துருச்சு, உண்மைதான். தூக்கம் ஏற்கனவே வந்துடும். ஆனாலும் அது பாவம் இல்லையா? தப்பு தானே.
தவறு எங்க நடந்தாலும் தவறுதான். அதுக்கு அவர்கள் தான் காரணம் தான் அவர்கள் என்ன செய்தால் ஆக்கம் அடக்கி அங்கே இருக்கின்ற நாம் தவறு செய்து விட்டோம். இது அந்த சான்றோனின் அடுத்தடுத்த ஜென்மங்கள் அங்கே போயிட்டே இருக்குது. இது பல பல ஜென்மங்கள் 2, 3 ஜென்மங்களாக அங்கே நடந்து கொண்டே இருக்கின்றது. ஏன்னா அங்கே அந்த சான்றோன் அந்த அவன் செய்த தவறுக்காக அடுத்து என்ன செய்கின்றான்? மீண்டும் அதிலே பிறகு என்ன செய்கின்றான்? அவனிடமே அந்த ஊழியங்கள் செய்கின்றான், அடிகள் வாங்குகின்றான். அவன் செய்த தவறுக்குத்தான் அவனுக்கு தண்டனையே தவிர, இன்னொருத்தன் செய்த தவறுக்காக அவனுக்கு தண்டனை இல்லை. நீங்க அடுத்த அவன் சாபம் விட்டுட்டான், நான் இப்படி இருக்கிறேன்னெல்லாம் நீங்க சொல்லவே செய்யாதுங்க. இது வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெளியே இறைவன் என்று நடப்பவர்களுக்கு தான் இது உண்மை தெரியும். அந்த என்ன இது நீங்கள் தான் சொல்ல முடியும். எனக்கு அவன் சாபம் போட்டான், இவன் கண்ணு போட்டுட்டான், அவன் கண்ணு போட்டுட்டான். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே நீங்கள் அகநிலைக்கு சென்று விட்டீர்களா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம தான் காரணம். நாம் செய்த தவறுகளுக்கு நாம் தான் காரணம். இங்கே இந்த சான்றோன் தூங்கிய காரணத்தால் தான் அவன் இவ்வளவு சிரமங்கள் படுகின்றான். அதுவும் அந்த கடவுளுக்கு தெரியும். இல்லைன்னா இவ்வளவு சிரமம் விடுவார் அப்பமே. ஏதாவது ஒரு ஆளை அடிக்கும் போதே அவர் என்ன பண்ணாரு? அவனை கொண்டிருப்பாரு இல்லையா? நம் அகத்தில், நம் உள்ளத்தில், நம் நல்ல உள்ளத்தில் தூங்கி கொண்டிருக்க மகாவிஷ்ணு ஒத்துக்குவாரா? என்னுடைய சிவபெருமான் அடிவாங்க ஒத்துக்குவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாங்க. கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாரு. அப்போ அந்த சான்றோன் செய்த தவறின் காரணமாக அவள் எங்கே அடிகள் படுகிறான், சலங்கள் படுகிறான், பயங்கர நிறைய சொல்லிட்டுறார். அதாவது என்ன வாங்கி கொடுத்தாலும் அடிப்பான். இப்போ கூட நடந்திருக்குது. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கூட இது நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஏன்னா சவுதி அரேபியாவிலலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த இந்தியாக்காரங்களை கண்டா காட்டி துப்புவானுங்களாம். அந்த 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 அங்கே உள்ள சேக்கு பசங்க அப்படியே காரை நிப்பாட்டி அந்த கண்ணாடி இறக்கிட்டு துப்புவாங்களாம். என்னுடைய உறவினர்கள்லாம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இப்பொழுதும் அந்த கொடுமைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. நீங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்ததுனால நீங்கள் நினைக்கவே செய்யாதுங்க. இப்பவும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. மனிதனை கொடுமை செய்கின்ற விஷயம் இப்பவும் வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்குது. எந்த ஒரு மனிதனும் யாரையுமே நீங்கள் கடுமை செய்யாதீர்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஒரு மனிதனும் யாராக இருந்தாலும், ஐயோ அவன் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறான், அவன் பக்கத்தில் நாத்தம் அடிக்குது, அவன் தண்ணி அடிச்சுட்டு எவ்வளோ 10 நாளாக குளிக்காமல் இருக்கிறான், அவன் பக்கத்துல எல்லாம் போக முடியுமா? போகாத. ஒன்று யார் போக சொன்னா? அவனுடைய விஷயம் அவன் பார்த்துக்குவான். ஒன்று யார் அவன்கிட்ட போக சொன்னா? இல்லை ஒன்று யார் அவன்கிட்ட அவன் கொடுக்குறத அவன் கொண்டு வரதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருவாங்க. அவன் குளிக்கெல்லாம் அவன் அப்படி நாத்தம் அடிக்குது அவனை பார்த்தா. ஆனால் அவனுடைய சூழல் அப்படி. அவன் காலையிலேருந்து 5 மணிக்கு அவன் பணியேறுகின்றான், இறக்குறான், கஷ்டப்படுகின்றான், வேர்வை நாத்தம் அடிக்க தான் செய்யும். இல்லை உண்மை உழைப்பு, அவன் கையெல்லாம் காய்ச்சி நிற்க தான் செய்யும். இதெல்லாம் இந்த அர்த்தம், அதாவது நாம் இதெல்லாம் நல்ல கண்டிப்பாக தெரிஞ்சு நிறைய பேர் இப்படி தான் நீ இது இன்று கூட நம்ம இந்த தமிழ்நாட்டில் இப்போ கூட இங்கே கீழானவன் மேலானவன், அவனுக்கு அந்த டம்ளரில் தான் டீ கொடுக்கணும், இவனுக்கு இந்த டம்ளரில் தான். இன்னைக்கு நான் ஐயா வைகுண்டர் தாங்களில் நான் பார்த்திருக்கின்றேன். அங்கே தர்மம், அந்த மத்தியானம் தர்மம் அங்கே நடக்க போகும்போது அங்கிருந்து அந்த கீழான ஜாதி அப்படிங்கிறவங்க வந்த உடனே இவங்க இங்க அந்த நாடார் பெண்கள் எழுந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சென்றதை என்னுடைய கண்ணால் நான் பார்த்திருக்கின்றேன். அப்புறம் நம்ம அந்த காலத்துல ஏன் நடந்திருக்காது இல்லையா? உண்மையாக இதெல்லாம் வாழ்க்கை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு. நீங்க யாரையுமே கீழானவன் நினைக்கவே செய்யாதுங்க. நீ ஒருவனை கீழானவன் என்று நினைத்து விட்டால் நீ கலியன். அதே போல இறைவன் மேலானவன் என்று நினைத்து விட்டால் நீ கலியன். இதான் உண்மை, இதான் சத்தியம், வேற எதுவுமே இல்லை. இதான் நடந்துட்டு இருக்குது. எந்த ஒரு ஆளையும் நீ கீழானவன், நீ அவன் இப்படி நாத்தம் அடிக்குது அவன்கிட்ட, அவன் பக்கத்துல போக முடியுமா? இல்லையா? மிருகங்களும் மிருகங்கள் குளிக்குதா? ஆனா அவங்க பக்கத்துல நம்ம போகலையா? இதெல்லாம் ஏன்னா மிருகத்தை போலையா மனுஷனெல்லாம் நீங்க கேட்கலாம். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எந்த வாத சூதுமே இருக்காது. அவங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க அதிகமாக படித்தவர்கள்ட்ட தான் நிறைய அவங்க மனசுக்குள்ளெல்லாம் அப்படி இப்படின்னு நாங்க பெரிய ஆளு, நாங்க அப்படி, நாங்க இப்படி, நாங்க அவ்வளோ படிச்சிருக்கிறோம், நாங்க அப்படிப்பட்ட ஆளு. என்னத்தை நீங்க என்ன செய்து விட முடியும் இல்லையா? உண்மை இல்லையா? இந்த விஷயங்களை நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில இது இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. நீங்க அன்றே நடந்து முடிந்து விட்டதுன்னு நினைச்சுட்டாருங்க. நீங்கள் இறைவன் பெரியவன், நான் சின்னவன் அப்படி நீங்க நினைச்சிட்டாலும் நீங்க கலியன் தான். நீங்களும் இங்கே இந்த நீசன் தான். இதை நீங்க முதல்ல நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான். இறைவன் நம்முடன் இருக்கின்றார், இறைவன் நமக்கு துணையாக அருகில் இருக்கின்றார் இல்லையா? உண்மையே இல்லையா? அப்படின்னு நீங்க நினைங்க. இதான் இங்க சொல்லிட்டுறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்.